அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை இந்த மாலை வேளையிலும் கடவுளுடைய உலக படைப்பின் ஓய்வு நாள். I speak to the 899 gospel in the name of Lord Jesus Christ. Today topic is remember your Lord. கடவுளை நினைக்கணும். எல்லா வேலையிலும் நினைக்க முடியுமானா சில சேலஞ்சஸ் டைம் இருக்குது. அந்த டைம்ல கூட கடவுளை நினைக்கக்கூடியவர்கள் என்றுமே பக்திமான்களாக ஒன்று. வாலிப வயதில் கடவுளோடு அதிகமாக ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க இல்லைங்களா, என்றைக்குமே கடவுளை மறக்கவே மாட்டாங்க. கரெக்டாக. ரெண்டாவது, இரவு நேர தூக்கத்தில் கூட கடவுளை நினைத்து பார்க்கிறான் பாருங்க, அவன் என்றைக்குமே கடவுளை மறக்க மாட்டான். மூன்றாவது, நெருக்கடியான நேரங்கள் வந்தாலும் கூட நம்முடைய புத்தி அந்த நெருக்கடியான நேரத்திலும் கடவுள் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி முழு நம்பிக்கையை கடவுள் மேல வைக்கிறான் பாருங்க, அவன் என்றைக்குமே தன்னுடைய பக்தியை இழக்கிறான். நான்காவது, தூர தேசத்தில் போனாலும் கர்த்தரை நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறான் பாருங்க, இவன் எல்லாம் பக்திமானாய். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளிலே பிரசங்கி புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம், வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. ரிமெம்பர் யுவர் லார்ட் இன் யூத். வாலிப வயசுல ஒரு பக்தியா இருப்பது என்பது சேலஞ்சஸ் தான். ஏன்னா உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த வாலிப வயசு கூட ஓடுற பாம்பை தாண்டுற வயசுன்னு சொல்லுவாங்க. அதனால கடவுளோடு கூட கீழ்ப்படிந்து பக்தியாய் ஒடுங்கி அடங்கி இருப்பது என்பது சில வேளைகளிலே ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலைகள் கூட இருந்தாலும் நாம் எப்பொழுதுமே வாலிப வயதில் கர்த்தரை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஏன்னா இந்த நினைத்து பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஜெனிசிஸ் சாப்டர் தேவன் சொல்லுவார், கடவுள் சொல்லுவார், மனிதனுடைய இருதயம் பொல்லாதது என்று. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் இருக்குதுல, மோசமானதை யோசிக்கும். கடவுளையே வேதனைப்படுத்தணும்ல மனிதன். படைச்ச தெய்வமே இவனை ஏன் படைச்சோன்னு சொல்லிட்டு வேதனைப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இருதயத்திலே சிந்திக்கக்கூடியவன் மனிதன். அவனுடைய இருதயம் தான் உலகத்திலே ஆராய முடியாது. அந்த மனுஷன் இந்த உலகத்திலே பார்க்கிறதெல்லாம் தோற்றம் செயலை வச்சு பார்ப்போம். தெய்வம் உன்னுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கூட அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. இரவு நேரத்திலும் கூட கர்த்தராகிய தேவனை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுவார். எப்பொழுதுமே தேவனோடு கூட வாழ்கிறவன், எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை முன்வைத்திருக்கிறவன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதுதான் அவருடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி எல்லாம் எதிலையும் இருக்கும். தாவீதுடைய மகிழ்ச்சி ஆலயத்துக்கு போவது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. மூன்றாவது பார்க்கப்படும் பொழுது நெருக்கடியான சூழல்களில் தேவனை நினைக்கவில்லை. யோனா என்பவர் கடவுளை விட்டு அவர் அனுப்பின ஒரு இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அதாவது ஒரு ஊழியத்துக்கு அனுப்பினாரு, அதை விட்டுட்டு அவருடைய ஆசபாசமான இடத்துக்கு, இஷ்டப்படுற இடத்துக்கு போயிட்டாரு. தேவன் தண்டிக்கிறார். போகும்பொழுது அந்த கப்பல்ல இருந்து யோனாவை ஒரு பெரிய மீன், அதாவது கப்பல்ல இருந்து அவரை தூக்கி போடுறாங்க, ஒரு பெரிய மீன் விழுங்கும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். மீனுடைய வயிற்றில் இருக்கப்படும் பொழுது யாருக்காவது ஜெபம் செய்ய மனசு வருமா? அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற எண்ணத்திலும் நேரத்திலும் கூட யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நெருக்கடியான நேரத்திலும் கூட என்னைக்குமே கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. அவர்கள் என்றைக்குமே பக்தியிலே மீண்டுமாக திரும்புவார்கள். நான்காவது, தூர தேசத்தில் இருக்கப்படும் பொழுது கர்த்தரை நினைக்க வேண்டும். அநேக நேரங்களிலே கர்த்தராகிய தேவன் எதிரிகளிடத்தில் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? நீ அந்த இடத்துல அவங்ககிட்ட அடிமையானாதான் நீங்க எவ்வளவு சுதந்திரமா கர்த்தர் உன்னை வச்சிருந்தாரு என்பது உனக்கு அதனுடைய பெருமை தெரியும். வெயில்ல உன்னை பாடுபட வச்சாதான் நிழலோட அருமை தெரியும். கர்த்தருடைய அருமையை அடிமைத்தன இடத்தில் இருக்க பொழுது கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். இந்த யாத்திராகம் புஸ்தகம் கூட சொல்லும், 400 ஆண்டுகள் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளினார். ஏன்னா அவங்க அப்பதான் தேவனாகிய கர்த்தரை, அவருடைய கூக்குரல் மிகவும் பெரிதா இருந்தது, தாங்க முடியலன்னு சொல்லி. ஆகவே தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தூர தேசத்தில் இருந்தாலும், இரவில் படுக்கையில் இருந்தாலும், இப்படியா இந்த பூமியிலே நீ வாலிப வயதில் இருந்தாலும், உனக்கு நெருக்கடியான சமயங்கள் இருந்தாலும் கர்த்தரை நினைத்து பார்க்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனாகிய கர்த்தர் சொல்வார், உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நினைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள், சேபத்து டே. இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு நினைக்கும். இந்த நினைவுகள் இருக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் அந்த நினைவுகளை பார்த்து மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்று சத்தியம் சொல்லுகிறது. அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்.